நீ எப்படா வந்த? டேய் பிரசாத், ஏன்டா மழையில நின்னுட்டு இருக்க? செல்வி எழுதி முடிக்கட்டுமே காத்துட்டு இருந்தேன். டேய், நீ ரொம்ப இங்கிதம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுடா. பிரசாத், ஒரு உதவி செய்ய வாய. இதை கொஞ்சம் படிச்சு சொல்ல. என்ன லவ் லெட்டர்? சரி முதுக. அதெல்லாம் நான் படிக்கூடாது. ப்ளீஸ் தெரிஞ்சுக்கணும், படிச்சு சொல்ல. உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு எழுதிருக்கு. பண்றேன்டா நான் எழுதிருக்கா? டா போட்டு அது அடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் எழுதினாலே, அவ்வளவுதானே எழுதிருக்கு? அவ்வளவுதான் எழுதிருக்கு. மேனகா, என்னம்மா துணியெல்லாம் துவைச்சதுக்கு எவ்வளவு தரணும்? 2 ரூபாய். இதையே சேர்த்து தரட்டுமா? முதல்ல என்கிட்ட கொடுங்க, அப்புறம் என் கையால உங்ககிட்ட கொடுக்குறேன். சரிந்தா, இதையே வச்சுங்க, அப்புறமா சேர்த்து வாங்கிக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் எவ்வளவு ஆச்சு? 16 ரூபாய் 20 காசு. பணம் ஜாக்கிரதை. சரி சரி. ஏய், என்ன? என் ரூமை கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? காசு கொடுத்தியா? வா தர்றேன். எங்கெல்லாம் பெருக்கணும்? இந்த இடத்துலதான் கூட்டி பெருக்கணும். முதல்ல கூலிய சரியா பேசிக்குவோம். எவ்வளவு பணம் கொடுப்ப? என்ன பணத்திலேயே குறியா இருக்கிய? ஆமா, நான் பணம் சேர்க்கிறேனே. எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. மாப்பிள்ளை பார்த்தாச்சா? அது இனிமேதான் பாக்கணும். செல்வி கூட இதே மாதிரி பணம் சேர்க்கிறேன். அடப்பாவி, அவ்வளவுமா பணம் சேர்க்கிறா? நானே நிறைய கொடுத்திருக்கேனே. அப்ப எனக்கும் கூட. செல்வி நான் சொல்றபடியெல்லாம் செய்வாளே. நானும் செய்யறேன். யாருமே பார்க்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கிறியா? நான் இருக்கேன்டா ஒரு சாட்சி. மேனகா, என்னம்மா இது? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒரே தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் வெள்ளம் கொண்டு வாக்கா. சரி சரி, இரு வர. இங்க வா. ஏன் இப்படி அலங்கோலமா இருக்க? தலையெல்லாம் கலைஞ்சிருக்க? அக்கா, ஒரு பின் இருந்தா கூட. பிரசாத் ரூம்ல தேடி பார்த்தேன், கிடைக்கல. பின்ன தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன்னு சித்தி திட்டுவா. பிரசாத் ரூமுக்கு போயிருந்தியா? என்ன நடந்தது சொல்லு. என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? நீயும் பணம் சேர்க்கிறியாமே உன் கல்யாணத்துக்கு? போய் சொல்லாத. ஒரே தூக்கமா வருதுக்கா. தம்பி, நீ திருந்திடுவேன்னு நினைச்சேன். மேல மேல தப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கியே. அழிவு பாதையை நோக்கித்தான் போவேன்னு அடம் பிடிக்கிறியா? பாத்தியா, முதல் முடிச்சுக்கே இன்னும் பதில் சொல்லல, அதுக்குள்ள இன்னொரு முடிச்சு போட வைக்கிறியாடா தம்பி. இதப்பா 2வது முடிச்சு. இந்த 2க்குமே பிராயச்சித்தம் தேடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். என்ன பண்ணுவ? பைத்தியக்காரன் இவன் என்ன பண்ணுவான்?
வந்து தொந்தரவு பண்ணுவான். அவ்வளவுதான். பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன்னு புரியுது. அது போதும் எனக்கு. Yes, I did it. நான் தான் அவளை கெடுத்தேன். இப்ப என்ன பண்ண போற? எரிச்சிட போறியா இல்ல சபிச்சிட போறியா? You know why I did it? உன்னாலதான். உன் நினைவாலே தான் வெறி பிடிச்சு அலையறேன். அந்த வெறிதான் மேனகா பலியாகிறதுக்கும் காரணம். சோ என்ன குத்த சொல்லாத. நீ காரணம், உன் அழகு காரணம். என்னுடைய ஆரோக்கிய நண்பன் உன்னை காதலிக்கிறான் தெரிஞ்சுதான் நான் இதை சொல்றேன். நான் உன்னை விரும்புறேன். I love you and I must get you. செல்வி, உன்னை அடையிறதுன்னு ரொம்ப ஈஸி. என் பணத்தினால உன்னை விலைக்கு வாங்கிட முடியும், ஹோல்சேல. உன்னாலே நாங்க 2 பேரும் விரோதிகளா மாற வேண்டிய கட்டம் வந்தா அதை பத்தி நான் கவலைப்படல. டீக்க பலாத்காரத்தினாலே நான் பெண்கள் அடையிறது இல்ல. வேணும்னா மேனகாவை கேட்டு பாரு. நோ வயலன்ஸ். என்னுடைய குறிக்கோள் உன் கழுத்துல 3 முடிச்சுதான். உன்னை அடையிறது தான். நீ இப்ப எங்க போறேன்னு தெரியும். நடந்ததெல்லாம் பாலாஜி கிட்ட சொல்ல போற. இல்ல, அது தவிரன் காதல சங்கன்னு எனக்கு தெரியும். டீக்க பாலாஜியை நான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். போடா. ஏன் பாலாஜி தாடி வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி இந்த காம்பவுண்ட சுத்தி வரானே, அவனை நீ பாத்துக்கிய? பார்த்தது இல்லையா? யார் அவன்? அதைத்தானே ஒண்ணு கேக்குறேன். பார்த்தவன் உனக்கே தெரியல, பார்க்காதவன் எனக்கு எப்படி தெரியும்? ஒரு மாதிரி அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். நம்ம பிக்னிக் போறதுக்கு. அப்ப நாளைக்கே புறப்படுறோம். எப்படி போறோம்? கார்ல போறோம். கார் இது பிரசாத் ஏற்பாடு பண்றானே. பிரசாத் எதுக்கு? அட பிரசாத் எப்படி குதிச்சா மத்தியா? பிரசாத் நீச்சல்ல பெரிய சாம்பியன். நான் பாக்குறதுல தான் சாம்பியன். சுட்டு போட்டாலும் நீச்சல் வராது. பேச்ச மாத்தாதீங்க. பிக்னிக் நான் வரல. அவன் எவ்வளவு நல்லவங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்காவது நீ பிக்னிக் வரணும். நான் வர மாட்டேன். இது வர அப்புறம் நான் அந்த சின்ன குளத்துல விழுந்துருவேன். ஏன் இதுல விழுறதானே? நீ இங்க வராதே.